இந்த பதிவில் மீண்டும் மனம் பற்றிய செய்தியை சொல்ல விளைகிறேன். அதை மீண்டும் மீண்டும் வலியுறுத்துவதன் காரணமே மனத்தினாலே எதையும் சாதிக்க முடியும். நோயை வரவழைக்க முடியும். அந்த நோயை போக்குவதனும் மனத்தின் வன்மையை பொறுத்தது, வலிமையை பொறுத்தது. ADHD, ஆட்டிசம் இவை மனம் தொடர்பான நோய் என்று சொன்னேன். இந்த நோயை மனத்தினாலே எப்படி நீக்க முடியும்? அண்மையிலே பலர் நெற்றிக்கண்ணை பற்றி மிக பலர் பல்வேறு வகையாக சர்வசாதாரணமாக நெற்றிக்கண்ணை திறப்பதற்கு, மூன்றாவது கண்ணை திறப்பதற்கு வழியை பல நிலைகளில் சொல்லி விளக்கிக் கொண்டிருக்கிறார்கள். வள்ளல் பெருமான் ராமலிங்கர் நெற்றிக்கண் திறக்கப்பட்டவன் அண்மையில் பிணத்தை கொண்டு போனால் பிணம் விழித்துக் கொள்ளும் அப்படின்னு ஒரு இலக்கணத்தை சொல்றார். அதுதான் நெற்றிக்கண் திறக்கப்பட்டதற்கு அடையாளம். ஏன் அந்த ஆற்றல் நெற்றிக்கண்ணுக்கு வந்தது அப்படின்னா, அது எல்லையில்லாத அன்பினா பெறுவது. அருள் என்னும் அன்பு ஈடும் குழவி அப்படின்னு திருவள்ளுவர் அருள் என்ற சொல்லுக்கு விளக்கம் தருகிறார். அருள் என்பது எல்லையில்லாத கருணையோடு இருப்பது. அது அன்பினுடைய குழந்தை. எல்லையில்லாத அன்பு என்று சொன்னால் தொல்காப்பியர் சொல்லுவது போல 6 அறிவுடைய அனைத்து உயிர்கள் மேலும் காட்டுவது. அதுதான் எல்லையில்லாத அன்பு. அதுதான் உயிர் இரக்கம். வள்ளல் பெருமான் உயிர் இரக்கம்தான் இரண்டும் ஒன்றதே அப்படின்னு ஒரு வணக்கம் சொல்றார். உயிர் வேற, உயிர் இரக்கம் வேற இல்ல, ரெண்டும் ஒண்ணுதான். திருமூலர் கூட அன்பே சிவமாய் அமர்ந்திருப்பாரே அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்றார். அன்பும் சிவமும் வேறு இல்லை. சிவம் என்ற சொல் பர்ஃபெக்ஷன், முழுமை, சச் சித் ஆனந்தம். சத்து பொருள், சித்து பொருள், ஆனந்தமான பொருள், நிலைத்திருப்பது, பேரறிவு, பெருமகிழ்வு, அதுதான் சச்சிதானந்தம். ஆக அந்த முழுமையான நிலையை அடைவது என்பது அருளினாலே முடியும். அனைத்து உயிர்கள் மேலும் கொண்டிருக்கின்ற இரக்கத்தினாலே முடியும். எனவே அந்த எல்லையில்லாத இரக்கம் உடைய ஒருவனுக்கு இயல்பாக முக்கண், மூன்றாவது கண் திறந்துவிடும். அதற்கு பயிற்சிகள் உண்டு. பல்வேறு நிலைகளிலே ஒன்றை சாதிக்க முடியும். நோய்க்கு பல காரணம் என்று சொன்னது போல கிரக நேரம் சரியா இல்லை என்றார் கூட, நேரம் காலம் சரியில்லை, 7:30, அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி, ராகு பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி, இப்படி ஜோதிடர்கள் சொல்லுகிறார்களே. அது போல பிளானட்டரி பொசிஷன் சரியில்லைன்னாலும் கூட நோய் வரலாம். சாதாரணமாக சத்ரு, மித்ரு, பித்ரு, கிரகதோஷம், தெய்வ குற்றம், இப்படி பல நிலைகளிலே ஒருவர் உடம்பும் மனமும் பாதிக்கப்படலாம். எதாக இருந்தாலும் கட்டிப்புடி வைத்தியம் என்று சொல்வது போல இரக்க உணர்வோடு ஒருவரை அணுகும் போது அவருடைய மனநிலையில் அல்லது உடல்நிலையில் பெற்ற பாதிப்புகளை மீண்டும் பெறுவது
இயல்பு. அதைத்தான் என்னுடைய குருநாதர் என்னுடைய பிள்ளைகள் 2 பேரும் படுத்திருந்த போது ஒரு நாள் தங்கினார், அடுத்த நாள் அவர் உடம்பிலே இருந்தது. என்னுடைய கர்மா அது என் மனைவி அல்லது பிள்ளைகள் செய்த அந்த வினையினாலே பெற்ற அந்த நோயை அவர் பெற்றுக்கொண்டார். அதுதான் பொருள். அது நீங்க வேண்டும் என்றால் எல்லையில்லாத கருணையோடு அணுகுதல் வேண்டும்.